வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சின்ன பெல்ட் ரிப்பேர். ஸோ இந்த மாதிரி பெல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த லூப்புக்குள்ளே ஸ்டேப்லர் பின் அடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இது அடிக்கடி போயிடும். ஸோ அது போயிடுச்சுன்னா எப்படி மாற்றுறோன்னு சொல்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூஸை வந்து இங்கேருந்து கழட்டி எடுத்துடுறீங்க பெல்ட்டிலேருந்து. ஸோ கழட்டிட்டா இந்த பெல்ட்டு, இந்த பக்கில், இந்த லூப் கிடச்சிடும். ஸோ டெம்பரவரியாக நீங்கள் பின்னு அங்கே மாட்டினாலும் சில சமயம் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது திரும்பி அந்த பின்னு போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி தச்சிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஸோ ஸ்ட்ராங்கான அப்புறமா எப்படி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பக்கிள்குள்ளே வந்து இந்த லூப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்து உள்ளே போயிடணும். அதே போல் இந்த ப்ரொடெக்ஷன் பார்ட் வந்து இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த இது பின் இருக்க சைடு தான் இந்த பக்கம் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரிவர்ஸ் சைடில் வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஜாமெண்ட்ரி மாறிடும். அப்புறமா திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட் எடுத்துன்னு வந்து இந்த பக்கிளோட நான் இந்த இடத்துல வச்சிடணும். இப்போ பார்த்தோம்னா பெல்ட் வந்து வச்சாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஷைனிங்காக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு வர டவுட் என்னென்னா, இந்த ஸ்க்ரூவும் இந்த ரிவிட்டும் எப்படி வைக்கணும்னு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட் மாதிரி இருக்கிறது வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், இந்த ஸ்க்ரூ வந்து பேக்கில் வரணும். ஸோ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எப்படி டைட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் டிரைவரை இல்லை ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்க்ரூ பொசிஷனில் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஜென்டிலாக டேர்ன் பண்ணுங்கள், டைட் ஏறும் கண்டிப்பாக. டைட் ஏறின உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் டைட் பண்ணாதீங்க, நார்மல் டைட் பண்ண விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் டைட் ஏற்றுனீங்கன்னா இந்த ரிவிட் வந்து உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது பெல்ட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டெக்னிக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Have a good day. Take care. Good luck.